எல்லா அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த 350வது தேவி உபாசனா சத்சங்க நிகழ்வுல எல்லார் சார்பாகவும் பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு 350வது நிகழ்வு அன்னையனுடைய ஒரு பெரும் கருணையினால முதலாவதாக வித்யா அசோக் அவங்க ரொம்ப சிறப்பா ரொம்ப அருமையான ஒரு பொழிவு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஹம்சிகா ஜெகதீஷ் இடம் தலைமுறை ஐயா சொன்னது போல அவங்களுடைய இந்த பிரவச்சனத்தை கேட்க ரொம்ப எல்லோரும் ஆவலா இருக்கும். எல்லா பெரியவங்க சார்பாகவும் பரமேஸ்வரன் ஐயா தொடங்கி ஸ்ரீ வித்யா அம்மா மற்ற எல்லார் சார்பாகவும் ஹம்சிகாக்கு பரிபூரண ஆசிகள், அவளுடைய இந்த பக்தி சார்ந்த வாழ்வியல் சார்ந்த கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்க இறைவனுடைய அருள் பரிபூரணமா அவளுக்கு என்றென்றும் பொழியணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் இறைவன்கிட்ட வேண்டி ஹம்சிகா ஜெகதீஷை பற்றிய ஒரு அறிமுகம். சென்னையில் உள்ள ஸ்ரீ சங்கரா பள்ளியில 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஒரு பன்முக திறமை கொண்டவங்க நம்முடைய ஹம்சிகா. 9 வயதே நிரம்பி இருக்கிறாங்க. ஒரு எனக்கு தெரிந்த வகையில் ஒரு 6-7 வயதுல இருந்தே தொடர்ந்து பல்வேறு அரங்குகள்ல பல்வேறு போட்டிகள்ல பல்வேறு அமைப்புகள் சார்ந்து தன்னுடைய பன்முக திறமைய, அதாவது கதை சொல்லுதல், மோனோ ஆக்டிங் மற்றும் ஸ்லோகங்கள், பகவத்கீதா ஸ்லோகங்கள் அது அடங்கிய அந்த போட்டிகள்ல எல்லாம் சிறப்பா பங்கேற்பது மட்டும் அல்ல, அதுல டாப்பா எல்லா லெவல்கள்லயும் நிறைய தேர்ச்சி பெற்று ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து அதுலயும் சிறப்பாக பரிசுகள் எல்லாம் பெற்று தன்னுடைய இந்த இறைவன் கொடுத்த அந்த ஒரு அருமையான அந்த குரல் வளம், நல்ல ஒரு புத்தி கூர்மை, பன்முக திறமையெல்லாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் ஹம்சிகா ஜெகதீஷ் அவங்க. சமஸ்கிருதத்துல நல்ல ஆழ்ந்த ஒரு தேர்ச்சி, நல்ல புலமை அவர்களுடைய இந்த வயதுல. சம்ஸ்கிருதம் சார்ந்த அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சங்கரா டிவியில ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சங்கரா ஸ்கூல், அதாவது ஸ்கூல் காம்படிஷன்ஸ், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாவற்றிலுமே பொதுவா மும்மொழி கொள்கை ஏன் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஹம்சிகா வந்து ஒரு உதாரணம். சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் இப்படி நம்முடைய குழுவிலையும் அதை பகிர்ந்திருக்கிறோம். இப்படி 3 மொழிகள்லையும் கதை சொல்லுதலாகட்டும் மற்றும் இந்த மோனோ ஆக்டிங் இதுல எல்லாம் ரொம்ப சிறப்பா பங்கெடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கிறாங்க நிறைய நிகழ்வுகள்ல. இவங்க ஹரிகதா இதை வந்து நம்முடைய குரு மோகனாஜி அவர்களும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் உள்ளிருக்கும் இந்த பக்தியை வெளிப்படுத்தும் இந்த பாங்க தொடர்ந்து அவங்களுக்கு பக்கபலமா இருந்து முழுக்க அவங்களுக்காண்டி தன்னுடைய நேரத்தை ஒதுக்குற அவருடைய தாயார் பூஜா ஜெகதீஷ் அவர்களுக்கு முதற்கண் எல்லார் சார்பாகவும் பாராட்டும் வாழ்த்தும். நம்முடைய அவங்களுடைய தந்தை ஜெகதீஷ் ஐயா இருக்கட்டும் மற்றும் நம்முடைய பரமேஸ்வரன் ஐயா, ஸ்ரீ வித்யா அம்மா, ஹம்சிகாவுடைய மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் மிஸ்டர் நாராயணன் சார் மற்றும் பிரபா அம்மா நம்முடைய சத்சங்கத்துல தொடர்ந்து ஓம்காரம் எப்பவும் அவங்க வாயிலாக நம்ம கேட்டுட்டு வருவோம். அவங்களுக்கும் இந்த நேரத்துல எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி முத்துஞான, ரொம்ப நன்றி சகோதரி. ஓகேங்க. सिद्धि विनायक मूर्ति की जय, सद्गुरु महाराज की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा, जानकी कांत स्मरणम जय जय राम राम। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ, निर्विघ्नं कुरु मे देव, सर्वकार्येषु सर्वदा। मन्दस्मितमुखाम्भोजं महनीय गुणार्णवं, मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं, भक्तवात्सल्य जलधिं परमानन्द विग्रहं, ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये।
நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனாமிருதம் அப்படின்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? பகவானோட கல்யாண குணங்களை குறிக்கிற பகவானோட நாமம் ஒரு மூட்டை அப்படின்னு அர்த்தம். மூட்டைனா நம்மளுக்கு எல்லாம் தவிடு மூட்டை, அரிசி மூட்டை, உப்பு மூட்டை இதெல்லாம் தானே வரும். அதெல்லாமும் மூட்டைதான். ஆனா இந்த மூட்டை எப்படின்னா, இப்போ நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா பெரிய வசதி எல்லாம் கிடையாது. பாத யாத்திரையா நடந்து போவானா. இப்பெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு போகணும்னா கூட காரு, பஸ், பைக்கு போறோம். ஏன்னு கேட்டா எனக்கு கால் வலிக்கிறது, என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் நடக்க முடியாது. அப்பெல்லாம் அவ்வளோ தூரம் நடந்து போவானா. நடந்து போகும்போது வழியில ஹோட்டல், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமும் கிடையாதா. அதனால கையில புளி சாதமோ தயிர் சாதமோ எடுத்துட்டு போவான். சாப்பிடுற நேரத்துல ஒரு சத்திரத்திலயோ இல்ல ஏதாவது மரத்தடியிலயோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போவான். இப்படி களைப்பும் தீந்துரும், போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்ந்துருவான். இதே மாதிரிதான் வாழ்க்கைங்கிற பயணத்துக்கு கட்டு சாதா மூட்டைதான் பகவானோட நாமம் புண்டரீக நாம சங்கீர்த்தனாமிருதம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் உண்டு. திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா. அதே மாதிரி பண்டரிபுரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? பகவானோட நாமம் தான். அதனாலதான் பண்டரிபுரத்தை நாமாச்சா பஜார்னு சொல்லுவா. ஏன் இத பாட்டா கூட பாடுவா. நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார், ஹரி நாமாச்சா குரு நாமாச்சா விட்டல நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார், ஹரி நாமாச்சா குரு நாமாச்சா விட்டல நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார். நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி கோட்டி குலமுத்த
அப்படிப்பட்ட பாண்டுரங்கன் எப்படி வந்தான் தெரியுமா? ஒரு ஊர்ல அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா புண்டலீகன் அப்படின்னு பேர் வச்சானா. ரொம்ப செல்ல குழந்தையா. ஆனா அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்கவே மாட்டானா. ஒழுங்கா படிக்க மாட்டானா, ஒழுங்கா வேலை பண்ண மாட்டானா, பண்ணணுங்கிற விஷயத்த பண்ண மாட்டானா, பண்ண வேண்டாங்கிற விஷயத்த தான் மும்மரமா உட்காந்து பண்ணுவானா. அம்மா அப்பா நினைச்சானா, சரி ஒரு குழந்தையா இருக்கா, அதனாலதான் நம்ம சொல் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் பெருசானோட சரியாயிடுவான்னு நினைக்கிறான். ஆனா வயசு மட்டும்தான் கூடிண்டே போறது தவிர மாறவே மாட்டேங்கிறான். சுத்தமா மாறல. அப்படியே பிடிவாதம் புடிச்சுட்டே இருக்கானா. அப்பா அம்மா நினைக்கிறானா, சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாவது கொஞ்சம் பொறுப்பு வரும், நம்ம சொல்றதுதான் கேட்கல, அவன் மனைவி சொல்றதையாவது கேட்கட்டும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துறானா. ஆனாலும் மறலையா. அதனால அப்பா அம்மா நினைக்கிறாளா, புண்டலீகனை பாத்துக்கதா அவன் மனைவி வந்தாச்சு, நம்ம காசிக்கு போயிடலாம்னு நினைக்கிறான். புண்டலீகன்ட்ட சொல்லிட்டு அப்பா அம்மா காசிக்கு போறாங்க. அப்பா அம்மா காசிக்கு போய் கொஞ்ச நாள்லயே புண்டலீகனுக்கும் போகணும்னு ஆசை வந்துடுறதா. கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஒரு குதிரைய வாங்கி தன் மனைவி அந்த குதிரை மேல ஏற்றி காசிக்கு போறாங்க. வழியில ராத்திரி நேரத்துல ஒரு சத்திரத்துல தங்குறாங்க. ராத்திரி புண்டலீகனுக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறதா. இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அந்த குடிசைக்கு நேரா, அந்த சத்திரத்துக்கு நேரா எதிர்த்தாப்புல ஒரு குடிசை இருக்கா. அந்த குடிசைக்கு பக்கத்துல 3 பெண்கள் அப்படியே கருப்பா சிங்கமா அகோரமா நிக்கிறாளாம். புண்டலீகன் அவள பார்த்துட்டே இருக்காளாம். அவ 3 பேரும் அந்த குடிசைக்குள்ள போறானா. 1 மணி நேரம் கழிச்சு வெளில வரானா. அப்படியே அழகா தேவதைகள் மாதிரி இருக்கா. புண்டலீகனுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. இவ யாரு? போகும்போது அப்படி கருப்பா அசிங்கமா போனா, வரும்போது இவ்வளவு அழகா இருக்காளே நினைக்கிறான். பெண்கள்கிட்ட போய் கேக்குறா, நீங்க யாரு? நீங்க போகும்போது கருப்பா போனேன், வரும்போது இவ்வளவு அழகா தேவதைகள் மாதிரி வரையலே கேக்குறான். அந்த 3 பெண்கள் சொல்றாளா, அப்பா நாங்க தான் கங்கா யமுனா சரஸ்வதி, பக்தர்கள் எல்லாம் தன் பாவத்தை தீர்த்துக்கணும்னு எங்கிட்ட வந்து குளிக்கிறா, நாங்க அவ பாவத்தெல்லாம் வாங்கிக்கிறோம், அதனாலதான் இப்படி அசிங்கமா ஆறோம். இந்த குடிசை தெரியுதா? இந்த குடிசையில ஒரு மகரிஷி இருக்கானா, குக்குட்ட மகரிஷின்னு பேரு. அந்த குடிசையில போய் நாங்க பெருக்கி தள்ளி கோலமெல்லாம் போட்டு மறுபடியும் அழகாயிட்டு வரோம். புண்டலீகன் கேக்குறாளா, குக்குட்ட மகரிஷியா? நீங்களே போய் கேளுங்கோட. புண்டலீகன் போறார், குடிசைக்குள்ள போறார். போய் பார்த்தா ஒருத்தர் 2 வயசானவாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கார். அவர் வெளில வரும்போது கேக்குறார், எனக்கு குக்குட்ட மகரிஷிய பார்க்கணும், அவர் எங்க இருக்கார்? பெரிய பெரிய மகரிஷியாமே, கங்கா யமுனா சரஸ்வதி அவர்கிட்ட வந்து தன் பாவத்தை எல்லாம் தீர்த்துக்கிறாளாமே, அப்படி என்ன தபஸ் பண்றார், எனக்கு அவரை பார்க்கணும். அப்ப அந்த ஆள் சொல்றார், நான் தான் குக்குட்ட மகரிஷி, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறார். அப்படியா, நீங்க தான் குக்குட்ட மகரிஷியா? அப்படி என்ன தபஸ் பண்றேன்? கங்கா யமுனா சரஸ்வதியே உங்ககிட்ட வந்து தன் பாவத்தை தீர்த்துக்கிறாளாமே, அப்படி என்ன தபஸ் பண்றேன் கேக்குறார். குக்குட்ட மகரிஷி சொல்றாரா,
பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அங்க 2 வயசானவ இருக்காளே, அவ அப்பா அம்மா, அவளுக்கு சேவை பண்ணுவேன். நடுவுல கொஞ்ச நேரம் படிக்கும் போது பகவானோட நாமத்தை சொல்லுவேன். எனக்கு தபஸ் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. குண்டலிகனுக்கு மண்டமல அடிச்சா மாதிரி இருக்கா. சொல்ற மகரிஷியே, நான் என் அப்பா அம்மா சொல் பேச்சதே கேட்டதில்ல. படுத்திண்டே இருந்தேன், பிடிவாதமே குடிச்சுட்டு இருந்தேன், சொன்னதை கேட்டதே இல்ல. மகரிஷி சொல்றார், நடந்ததெல்லாம் நடந்து முடிச்சாச்சு. இனிமே போய் உன் அப்பா அம்மாக்கு சேவை பண்ணி நல்ல பையனா அது. குண்டலிகன் பாட்டிக்கு போறா. பாட்டிக்கு போன கூட்டத்துல தேடி அவளை பார்த்து ஓடி வரா. அப்பா அம்மா நினைக்கிறான், அச்சோ இவன் இங்கேயும் வந்துட்டானா, நிம்மதியா ஒரு காசி யாத்திரை கூட போக விட மாட்டேங்கிறானே. ஆனா அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. குண்டலிகன் ஓடி வந்து அவ கால் மேல போய் விழா. ஆமா, என்ன மன்னிச்சிடுங்கோ, தெரியாம நீங்க சொல்றத ஒண்ணுமே கேட்காம இருந்துட்டேன். இனிமே நீங்க சொல்றது எல்லாத்தையும் பண்ணி உங்க சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குச்சியில 2 பலகா வச்சு, ஒரு பலகா அம்மாக்கு ஒரு பலகா அப்பாக்குன்னு சொல்லி தோல்ல வச்சு ஆட்டு கூட்டின்னு போறா. நடுவழியில திண்ணினவனம்னு ஒரு ஊர் வருது. திண்ணினவனம், அந்த ஊரு ரொம்ப அழகா இருக்கு. அப்பா அம்மா சொல்றா, குண்டலிகா இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கேப்பா, இங்க இருக்கலாமா கேட்ட. குண்டலிகா சரி, நீ அந்த பீமா நதி ஓரத்துல ஒரு குடிசை கட்டி இருக்கா. பீமா நதி தான் சந்திரபாகா நதி, ஆனா சந்திரன் மாதிரி அழகா வளைஞ்சு போறதுனால சந்திரபாகா பேரு வந்தது. அந்த சந்திரபாகா நதி கரையில குடிசை போட்டு குண்டலிகன் அவ அப்பா அம்மாக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. கால் புடிச்சு விடுறா, குளிப்பாட்டி விடுறார், வஸ்திரம் எல்லாம் கொடுக்கறார், சாப்பாடும் கொடுக்கறார். இப்பட்டு நிறைய சுசுஷெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அப்பதான் கிருஷ்ணர் பூமியில இருந்து வைகுண்டத்துக்கு போயிருக்கார். அதுக்குள்ள அவருக்கு போர் அடிச்சிருச்சு. நினைக்கிறா, பூமியில லீல கம்சவர்தனம் பொழுது போயிடுச்சு, இங்க வைகுண்டத்துக்கு வந்து எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்பாவா பார்த்து நாரதர் வர. கிருஷ்ணன் கூப்பிடுறார், நாரதா இங்க வாப்பா, எனக்கு பூமியில பொழுது போயிடுச்சு, ஆனா இங்க வைகுண்டத்துல வந்து பொழுதே போக மாட்டேங்கிறது, சும்மா ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்லேன்பா. நாரதர் சொல்றார், இப்பதான் நான் பூமியில இருந்து வந்திருக்கேன். பூமியில திண்ணினவனத்துல சந்திரபாகா நதி கரையில ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்தேன்னா பொழுதெல்லாம் போகுங்கிற. கிருஷ்ணர் சொல்றார், உடனே போய் பார்த்துடலாம் சொல்லி உப்பி தாயாரையும் கூட்டிட்டு திண்டினவனத்துக்கு போய் சந்திரபாகா நதி கரையில குண்டலிகனோட குடிசைக்கு நேரா எதிர்த்தாப்புல நின்னு, குண்டலிகா இங்க வாப்பான்னு கூப்பிடுற. குண்டலிகன் பாக்குற, யாரா அது இந்த சமயத்துல போய் வந்திருக்காரே, கிருஷ்ணன்னு தெரிஞ்சிருது. ஆனா தன் மடியில அப்பா அம்மா இருக்கா, கால் புடிச்சு விட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு செங்கல் இருக்கு, அந்த செங்கலை போட்டு நீங்க இதுலயே நின்றுருங்கோ, நான் தோ வந்துடுறேன். மராட்டியில செங்கலுக்கு விட்டுன்னு பேரு. அந்த விட்டு மேல நின்னதுனாலதான் கிருஷ்ணருக்கு விட்டலான்னு பேரு வந்தது. அந்த விட்டலன் அந்த விட்டு மேலேயே நின்னு வெயிட் பண்றார் குண்டலிகன் வரத்துக்கு. குண்டலிகன் தன் அப்பா அம்மாக்கு கால் புடிச்சு விட்டு அவ தூங்கினதுக்கு அப்புறமா வர. கிருஷ்ணரை பார்த்தோன்னே கிருஷ்ணர் கால்ல விழுந்து சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்கோ, நீங்க கூப்பிட்டோட வர முடியல, அப்பா அம்மாக்கு கால் புடிச்சுட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச நாளாதான் அவளை சேவை பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்ன மன்னிச்சுங்கோ. கிருஷ்ணர் சொல்றா, அதெல்லாம் இல்ல, நீ ரொம்ப பாக்கியவான், எனக்கு அப்பா அம்மாக்கு சேவை பண்ற பாக்கியமே கிடைக்கல, பிறந்தோட
கடைசி வரைக்கும் என்னால என் அப்பா அம்மாக்கு சேவையே பண்ண முடியலையே. நீ ஒரு வரம் கேளு அப்படின்னு புண்டரீகன் சொல்றார். என் அப்பா அம்மாக்கு சேவை பண்றதும் உங்களை பார்க்கறதும் அதே ஒரு வரம் தானே, இதுக்கு மேல என்ன வரம் கேட்கணும்? கிருஷ்ணர் சொல்றார், அதெல்லாம் இல்ல, நீ ஏதாவது வரம் கேட்டேதான் ஆகணும். புண்டரீகன் கேட்கிறார், நீங்க இப்படி கேட்டேதான் ஆகணும்னு சொல்றதுனால கேக்குறேன். சந்திரபாகா நதியில யாரெல்லாம் வந்து குளிக்கிறாளோ அவ பாவம் எல்லாம் தீர்ந்துடணும். நீங்க இந்த கலியுகம் பூரா இங்கேயே திண்டினவனத்திலேயே இருக்கணும், பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் தரணும். இதுதான் நான் கேட்கிற வரம். சரி, ததாஸ்து, நான் கலியுகம் பூரா இங்கே இருக்கேன்னு சொல்லி பாண்டுரங்கனா திண்டினவனத்துல இருப்பார். திண்டினவனத்துக்கு புண்டரீகர் வந்ததுனால அது பேரு புண்டரீகபுரம் ஆச்சு. புண்டரீகருக்காக கிருஷ்ணர் வந்ததுனால அவர் பேரு பாண்டுரங்கன் ஆச்சு. பாண்டுரங்கன் புண்டரீகபுரத்துக்கு வந்ததுனால பண்டரிபுரம் ஆச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அப்பா அம்மாக்கு சேவை பண்ணினா பாண்டுரங்கனே அவளை பார்க்க வருவா. நம்ம கோவில்ல போய் பாண்டுரங்கனை பார்க்க வேண்டாம், கோவில்ல இருக்கிற பெருமாளே நம்மளை பார்க்க வந்துருவார். இந்த கதையில இருந்து நம்ம எல்லாரும் அப்பா அம்மாக்கு சேவை பண்ணணும். கலியுகத்துல சேவை எல்லாம் பண்ண வேண்டாம், அப்பா அம்மா சொல்றத கேட்டு நடந்தாலே போதும், பாண்டுரங்கன் ஓடி வந்துருவார். பாண்டுரங்கனை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரியவா எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராமதி கிருஷ்ணதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. பிரேமிகம் சத்குரும் பஜே. ராதே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்தது ஹம்சிகா. அதாவது குழந்தைகள் என்பது ஒரு பச்சை மண். அந்த பச்சை மண்ணை அவ பெற்றோர்களும் அவ குருக்களும் அது எப்படி அதை மோல்டு பண்ணி கொண்டு போறாளோ அது போலதான் குழந்தைகளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்னைக்கு நம்ம நேரடியாக பார்க்கிறோம். ஸோ இவர்களை இந்த டிவைன் லைன்ல கொண்டு வந்த மோகனாஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க 2 வார்த்தை கட்டாயம் நம்ம ஹம்சிகாவை பத்தி சொல்லணும். அது சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய பெற்றெடுத்த அந்த பூஜா ஜெகதீஷ் அவங்களும் 2 வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணுமோ தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இளைய தலைமுறைகள் நம்முடைய குரூப்பினுடைய அடுத்த பில்ல சபாதான். ஸோ அவாளையும் நம்ம சேர்ந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் தான். ஏன்னா இது 350வது நிகழ்வு. 350வது நிகழ்வுல நிறைய பேர் நம்ம கூட பங்கெடுத்திருப்பா. நிறைய பேர் நமக்கு நிறைய ஒரு என்ன சொல்றது வழிகாட்டிகளாகவும் இருந்திருக்கா. அவளுக்கு இப்ப நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ மோகனாமணி நீங்க 2 வார்த்தை சொல்லாமா குழந்தைய பத்தி? ராதே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆக்சுவலா பகவான் இயற்கையா குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் நிறைய கொடுத்துருக்காரு. நாம ஜஸ்ட் ஒரு தூண்டுகோல் தான், அதை இப்படி தூண்டி விடுறோம், அவ்வளவுதான். ரொம்ப அழகா பண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ ஏற்கனவே அந்த மோன் ஆக்டிங் எல்லாம் பண்ணதுனால நல்லா பாவத்தோட ரொம்ப அழகா சொன்னான். நல்லா இருந்தது கண்ணா. ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நல்லா சூப்பரா சொல்லணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் மாமா. தேங்க்யூ. மோகனாஜி மாமியை பத்தி சொல்லணும்னா ஒரு வார்த்தை இப்ப நம்ம கட்டாயம் சொல்லணும். நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய நம்ம குழுமத்தில் இருக்கக்கூடிய 10-25 குழந்தைகளை ஏறக்குறைய அவ ட்ரெயின் பண்ணி கதா காலட்சேபம் 1 மணி நேரம் வரைக்கும்
1 மணி நேரம் வரைக்கும் தயங்காம பல மேடைகள்ல சொல்வதற்கு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவர்களுடைய அந்த இறைப்பணி வந்து என்னைக்குமே நல்ல ஓங்கி வளரணும். அவருக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நல்ல மற்றபடி எல்லா விஷயத்தையும் கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த 350 நிகழ்வுல நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம வேண்டிக்கிறோம் மாமிக்காக. ஏன்னா தன்னுடைய ஒரு கஷ்டத்தையும் பார்க்காம குழந்தைகளை வந்து ட்ரெயின் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை மாமி செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த பணிக்கு நம்ம வந்து தலை வணங்குறோம். அடுத்து பூஜா 2 வார்த்தை சொல்லலாமாப்பா? அப்பா மோனாஜி, தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப பொறுமையா உங்களோட கமிட்மெண்ட்ஸுக்கு நடுவுல அவளுக்கு டைம் எடுத்து சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி மாமி. தேங்க்யூ சோ மச். அப்பா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இவ மோட்டிவேட் பண்றதுக்கு, கூடயே சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நான் வந்து என்னோட மாமனார் மாமியார், எங்க அப்பா அம்மா, இன்னும் இவர் ஹம்சிகாவோட அப்பாவான ஜெகதீஷ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூப்பா. அதாவது எந்த இடத்துல திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து மேலே கொண்டு வரக்கூடியதுக்கு வந்து பல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நாம வந்து கரெக்டா நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அடுத்தடுத்து நம்மளுடைய மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க வந்து குழந்தைய பத்தி பிளஸ் பண்ணி நீங்க ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும்னா சொல்லலாம். நமஸ்காரம். சொல்லுங்க. நமஸ்காரம். இட் ஹஸ் பீன் a long time. கொஞ்ச நாள் ஆச்சு. எங்க வீட்டுல இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. குழந்தைய கேட்க ரொம்ப திவ்யமா இருந்தது. அண்ட் அவர் கான்ஃபிடென்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆல் மேக் அ டிஃபரன்ஸ். ஆனா குழந்தைக்கு தனியா அந்த இன்ட்ரெஸ்ட் டேலண்ட் ஒன்று இருக்கணும். அது நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஐ லவ்ட் ஹர். டோட்டல் லேக் ஆஃப் நர்வஸ்னஸ் கிடையாது. ஒரு கான்ஃபிடென்ட்டா மேலும் தாழ்வும் அந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நரேட் பண்றது ரொம்ப சந்தோஷம். காட் பிளெஸ் யூ கண்ணா. சோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஐ கம் அண்ட் ரொம்ப சந்தோஷம். ஐ ஃபீல் பிளெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. ஜெயஸ்ரீ மாமிக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்முடைய ரத்தி சித்ரா வந்து மைசூர்ல கண்டாக்டரா பணிபுரியுறாங்க. அவர்கள் வந்து நம்ம ஹம்சிகாவுடைய சகோதரி. அவர்கள் வந்து 2 வார்த்தை சொல்லலாம். நமஸ்காரம் சித்தப்பா. ஹாய் ஹம்சிகா, ரொம்ப அழகா பேசின கண்ணம்மா. பாக்குறதுக்கு வந்து அப்படியே ஜூனியர் விஷாகா ஹரி போலவே இருந்தது. பாக்குறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி எங்களுக்கு அப்படியே ஜூனியர் விஷாகா ஹரி போலவே இருந்தது. அப்படியே அந்த சாயல் அப்படியே இருக்கு. ரொம்ப நல்லா பேசுற, நல்ல கான்பிடென்ட்டா பேசுற. இதே மாதிரி ஷைன் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் எவ்வளவு பெரிய பெரிய தத்துவம் வந்து அவ்வளோ சரளமா அவ்வளோ ஈஸியான லாங்குவேஜ்ல எல்லாருக்கும் புரிய முடியா அவ்வளோ அழகா நீ பேசியிருக்க. ரொம்ப கியூட்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இட்ஸ் மச் மோர் ஃபார் யூ டு கோ. வெரி நைஸ் கண்ணா. கீப் அப் த எஃபர்ட். எஸ், கீப் அப் த எஃபர்ட்ஸ். அண்ட் பூஜாக்கும் சரி ஜெகதீஷ்க்கும் சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ நல்ல டேலண்டா குழந்தைய இந்த காலத்துல வளர்க்கறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இவ்வளோ இது இருக்கும் போதும் குழந்தைய இவ்வளோ நல்ல விதத்துல பாசிட்டிவ் வேல நீ சேனலைஸ் பண்ணுறது இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். தேங்க்யூ. வெரி குட். வெரி குட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் தி என்டையர் ஃபேமிலி. வெரி நைஸ். கூடிய சீக்கிரம் சிந்துஜாவையும் நம்ம மேடையில கொண்டு வந்து நம்ம பேச வச்சிருக்கோம். சரியா? ரொம்ப நன்றிமா. சிந்துஜா வந்து ரத்தினுடைய குழந்தை, வேற ஒண்ணும் இல்ல. சோ அடுத்து இவாள மாதிரி உள்ள வந்து இன்ஸ்பயர் பண்ணினா கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நல்லா ப்ராஸ்பர் ஆகும். வெரி குட். தேங்க் யூ. அடுத்து வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நான் சொல்லலாமா மாமா? சொல்லுங்க மாமி ப்ளீஸ். நான் ராதிகா பேத்தி ரொம்ப பிரமாதமா சொல்றா மாமா. அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த குழந்தை ரொம்ப நல்லா பேசுறது, ரொம்ப நல்லா சொல்றது, மனசுக்கு புரியுற மாதிரி அழகா மழலையில சொல்றது. தீர்காயஸ் தீர்காயஸ் தீர்காயஸ்மா. இது மாதிரி நீ எல்லாத்துலயும் பிளஸ்ஸா இருக்கணும். தேங்க்யூ மம்மி. மாமா, நான் ஸ்ரீநிதி அம்மா. சொல்லுங்கம்மா. ராதே கிருஷ்ணா. நாங்க ஹம்சிகாவோட ஸ்லோகம்லாம் நிறைய கேட்டிருக்கோம் குரூப்ல. இன்னைக்கு பிரவச்சனம் சூப்பர்டா. உண்மையிலே மோனாஜி ரொம்ப அழகா, நீயும் ஜி சொல்லி கொடுத்த மாதிரி அழகா அந்த பாவத்தோட சொன்னது ரொம்ப சந்தோஷம். புலிக்கு பிறந்தது போனே அம்மாங்கிற மாதிரி உங்க தாத்தா வந்து எவ்வளோ வந்து ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து டெய்லி இது பண்ற. அதே மாதிரி தாத்தாவை மாதிரியே பேத்தியும் நிறைய பண்றா. இன்னும் நிறைய பண்ணணும்டா.
ஆல் கிரெடிட்ஸ் மோகனாஜி. உண்மையிலே சூப்பரா, ரொம்ப அழகா அடுத்தடுத்து சின்ன சின்ன குழந்தை எல்லாம் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. ராதே கிருஷ்ணா. சுமித்ரா அம்மா பேசுறேன் மாமா. சொல்லுமா ப்ளீஸ். ரொம்ப நல்லா சொன்னா மாமா பேத்தி. எனக்கு ரொம்ப 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 கேட்க அவ்வளவு நெகிழ்வா இருந்ததுடா கண்ணு. உன்னோட ஏத்த இறக்கம், அந்த பாவம், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் சான்ஸே இல்ல. பரதநாட்டியம் கத்துக்கிறியான்னு எனக்கு தெரியல, அப்படியே அந்த கண்ணெல்லாம் அப்படியே உருட்டி உருட்டி போயிட்டு வருது. குரல் மாதிரியே முகமும் பேசுறது. ரொம்ப சந்தோஷம் டாக்டர்னு. ஆல் தி பெஸ்ட், கீப் கோயிங். Thank you mummy. மாமா, நான் ஸ்ரீவர்தன் அம்மா பேசுறேன். ஹலோ மாமி, சொல்லுங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கண்ணா, ரொம்ப அழகா. எல்லாரும் சொன்ன மாதிரிதான், என்ன ஒரு அழகான பாவம். ரொம்ப அந்த ஏத்த இறக்கம் சொல்லச்செல்லாம் அப்படி அந்த கண்ணு இப்படி பார்த்து அவ அப்படியே போனவா, கருப்பா போனவாள்லாம் அப்படியே இதுவும் ஆயிட்டாளாம் அப்படிலாம் சொல்லும் போது நிஜமாவே அது ஒரு சின்ன ஒரு குட்டியா ஃப்ரேமா கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப ஜோரா இருந்ததுடா கண்ணா. இது மாதிரி மாமி கிட்ட ஸ்டூடெண்டா சேர்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை இன்னும் நீ நிறைய கத்துண்டு நிறைய நிறைய பண்ணணும். நாங்களும் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறோம். ராதே கிருஷ்ணா. Thank you so much. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ஹலோ, வேற யாராவது சொல்லலாம்? நான் சொல்றேன். பிரபா சொல்லுங்க மாமி. அம்சிக்குட்டி, அழகா சொன்னேன் கொண்டே. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய சொல்லி இதே மாதிரி நல்லா முன்னுக்கு வரணும். என்னோட ஆசீர்வாதம். Thank you Betty. வேற யாராவது கருத்து சொல்றதுன்னா சொல்றேன். நம்ம முத்துக்கியான சகோதரி சொல்ல போறாங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மாதங்கி மேம், நீங்க சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுதான். எனக்கு அது குழந்தை ஒரு பாலா திரிபுர சுந்தரி மாதிரி உட்கார்ந்துட்டு அவ்வளவு அழகா பாண்டுரங்கனை பத்தி சொன்னது ஒரு அதான் அண்ணா தங்கைக்குள்ள எத்தனை பாசம் உண்டு நமக்கு தெரியும், அம்பாளுக்கும் கிருஷ்ணருக்கும். அந்த மாதிரிதான் எனக்கு தோணித்து. இன்னொன்னு என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்தை அழிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய வந்து பேசும்போது ஒரு பக்கம் அதை அழிக்கணும்னு நினைச்சா கூட இது அக்ஷய பாத்திரம் மாதிரி நிறைய பேர் வந்துட்டேதான் இருக்கா. அதனால அது அழிக்கவே முடியாது. அது ஒண்ணுதான். அவளோட குருக்கும் பேரண்ட்ஸுக்கும் பரமேஸ்வரன் மாமாக்கும் குழந்தைக்கும் நான் என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அழகா சொன்ன கண்ணா. தேங்க்யூ கண்ணா. Thank you so much. அம்சிகா, நான் பாட்டி பேசுறேன். சூப்பரா சொன்னேன்னா. Thank you Betty. இதே மாதிரி மோகனாஜி அவ சொல்லித்தறது நல்லா கேட்டு நல்லா பிரமாதமா நல்லா சொல்லணும். சரியா கொண்டே? பை கண்ணா. Bye. நம்முடைய முத்துக்கியானம் சகோதரியினுடைய உரையை நம்ம கேட்டுட்டு அடுத்தது விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க. விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க. நீங்க சொன்ன பிறகு நான் சொல்றேன். அன்மியூட் பண்ணல. ரொம்ப அருமையா இருந்தது ஹம்சிகா. வாழ்த்துக்கள். அத்தையோட வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப, நான் சொல்ல வேண்டியது எல்லாமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரொம்ப தெளிவு, நல்ல ஒரு பாவம், அந்த ஒரு ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். Thank you so much அத்தை. ஓகே, தேங்க்யூமா. ஹம்சிகா, ரொம்ப அருமை, ரொம்ப சூப்பரா இருந்ததுடா. எங்களுக்கெல்லாம் ஒரு விஷுவல் ட்ரீட், டிவைன் ட்ரீட் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு ஸ்பெஷல் அகேஷன்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பிரவச்சனம் நம்ம குரூப்ல கிடைச்சது. எல்லாம் ரொம்ப பொருத்தமா அமைஞ்சது. அது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பரமேஸ்வரன் ஐயாவுடைய ஸ்ரீவித்யா அம்மா, மத்த நாராயண் சார், பிரபாமா அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் அப்படிங்கறது அதெல்லாமும் தாண்டி நம்மளுடைய பூஜாவே இன்னைக்கு தொடர்ந்து சார் ஐயாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல ரொம்ப அழகா பூஜா தமிழ்ல பேசினாங்க. இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்ல நன்றி சொல்லி தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தேங்க்யூமா, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு பரமேஸ்வரன் ஐயா என்றைக்குமே இந்த லிட்ரரி ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய டிப்ஸ் படிச்சுக்கலாம் எப்படி எப்படின்னு. அவங்களோட அப்சர்வேஷன் ஒரு பக்கம் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப கவனமா இருக்கணும் ஐயா முன்னாடி எதுவும் சொல்லும் போது. ஏன்னா எதுவுமே அவங்க பார்வையில இருந்து தப்பாது. ஆனா அதே சமயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தா அதை ரொம்ப எடுத்து சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப உரித்தானவள் நம்முடைய ஹம்சிகா.
ரொம்ப அருமையா இருந்ததுடா. நம்ம மோகனாஜி வந்து அந்த இன்னைக்கு உன்னுடைய பிரவசனத்துல கதை, காரண காரியங்கள், தத்துவார்த்தம், இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. பாடல் அப்படின்னு அவ்வளவு அதுல இருந்தது. அது எதையுமே வந்து ஒண்ணுக்கு பின் வேற மாதிரி முரணா எதுவும் வந்து அந்த ஆர்டர் மாறாம ரொம்ப அருமையா, கோர்வையா, தத்துவமா ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க அதை வந்து அனுபவிச்சு நம்ம இப்படி சொல்றோம், அடுத்தது என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறத நீங்க வந்து அதை நினைச்சு கரெக்டா பிரசன்ட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுதான் அதுல ரொம்ப சிறப்பு. ரொம்ப சூப்பர் கண்ணா. நிறைய உன்னுடைய ஸ்பீச்சஸ் கேட்க நாங்கெல்லாம் ஆவலா இருக்கோம். இன்னும் பல ஹைட்ஸுக்கு போனோம், பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்க படிச்சுட்டோம். தேங்க்யூ, நன்றி. நம்ம மோகனாஜி சொன்ன அந்த கருத்துல ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தையா இருக்கிறதுனால நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அம்மா அப்பா சொல்றதை கேட்டுட்டு இருந்தா போதும் அப்படின்னு அவ கடைசியில முடிப்பான். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல தெரியாது. அது வந்து என்ன செய்யணும் தெரியறதுக்குள்ளே நமக்கு வயசாயிடும். ஸோ என்ன பண்ணணும் ஆரம்பத்துலன்னா, சிம்பிளி யூ ஜஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை வந்து நம்ம மோகனாஜி வந்து குழந்தைகளுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஹம்சிகா மூலமாகவும் நிறைய இந்த நிகழ்வை வந்து மோகனாஜினுடைய படிக்கக்கூடிய, ஏன்னா நம்ம கூட பகிர்ந்து கொண்ட எல்லாருமே வந்து மோகனாஜி கிட்ட படிக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ அவர்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால அப்படிங்கிற மாதிரி, ஈவன் ஹரிணின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இப்ப மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க வந்து சீனியர் மோஸ்ட். அதே மாதிரி